கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காதில் கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் தேவனுடைய சமூகத்தில் நான் எந்த சகாயம் பண்ணுவேன் என்கிற பகுதி எனக்கு கொடுக்கப்படவில்லை. பல விதத்தில் இருக்குது. ஏசாயில் இருக்குது, எரேமியாவில் இருக்குது, பல இடங்களில் சகாயம் பண்ணு, அதிகாலையில் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்றெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறதே என்று சொல்லி ஆவியானவரோடு கொஞ்சம் நேரம் போராடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போய் இரவில் உட்கார்ந்த பொழுது எனக்கு தேவன் எனக்கு காண்பித்ததான வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 15-11 வாசிங்கள். எரேமியா 15-11. உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு கிடைத்தது. அப்பொழுது நான் அந்த அதிகாரத்தை இரவில் உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய காதில் கேட்கப்பட்டதான வார்த்தை, உனக்கு சகாயம் செய்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலம் என்று ஒரு காலம் நமக்கு இருக்கிறது. 2 விதமான காலங்களை இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒன்று தீங்கின் காலம், இன்னொன்று நெருக்கத்தின் காலம். இந்த 2 காலங்களும் ஒரு மனிதனை அது சந்திக்கிறது. நாம் அதை கடந்து தான் போக வேண்டும். எந்த விதத்தில் வருகிறது என்றே நமக்கு தெரியாது. நம்மை அறியாமலே எந்த எதிர்பாராத விதங்களில் இந்த தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள், அன்புள்ள தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? தள்ளிவிடவில்லையே. ஒரு நாள் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? தள்ளிவிடவில்லையே, நானும் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு 11ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் தள்ளிவிடு. தீங்கின் காலம் என்று ஒரு காலம் நமக்கு வருமானால், நெருக்கத்தின் காலம் என்று ஒரு காலம் உண்டு. இந்த காலங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பதத்தை நாம் வாசித்தோம். உன்னில் மீதியாய் இருக்கிறவர்கள் என்கிற ஒரு பதம் ஆரம்பிக்கப்படுகிறது அந்த 11ஆவது வசனத்தில். நீங்கள் வாசிக்கும் பொழுது தம்முடைய ஜனங்கள் கொஞ்சம் தேவனை விட்டு, நீங்கள் படித்து பாருங்கள் அந்த அதிகாரத்தை. தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போன பொழுது தேவன் கொஞ்சம் துக்கத்தோடு அங்கே பார்த்தீங்கள் என்றால் 3ஆம் வசனத்தில், தம்முடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போன பொழுது, ரொம்ப தூரம் போனவர்களை அழிக்கும்படியாக கொன்று போட பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும் பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் படித்து பாருங்கள். நான் ஆண்டவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். ஆண்டவரே, நானும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதங்களில் கர்த்தரை விட்டு நாம் தூரம் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்திருக்கலாம், விலகி இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை தள்ளிவிடவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. அங்கே பிறகு நீங்கள் படித்து பாருங்கள். ஆனால் அங்கே உன்னில் மீதியாய் இருக்கிறவர்கள் என்கிற ஒரு பதம் சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த மீதியாய் இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டால், தங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் வந்தாலும், குறைவுகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், அந்த சங்கீதக்காரனை போல வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி அழுகிறார்கள் பாருங்கள், வேதனைப்படுகிறார்களே, அந்த கூட்டத்தினர் தான் உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமை தேவ ஜனமே, இந்த ஜனத்துக்காக தேவன் என்ன செய்கிறார்?
அந்த வேதனையோடு, புலம்பலோடு, அழுகையோடு, கண்ணீரோடு தன் பலவீனங்களை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு, அதை குறித்து ஒரு திமிராக பேசாதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்தில் என்னை அறியாமலே இந்த பலவீனத்தில் நான் விழுந்து விட்டேன், என்னை இந்த பலவீனம் ஆட்கொண்டு விட்டது, நான் என் குடும்பத்தை நன்றாக கட்ட வேண்டும், என் குடும்பத்தை நேசிக்க வேண்டும், என் குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும், என் குடும்பத்துக்காக பிழைக்க வேண்டும், என் குடும்பத்தை தான் என்னுடைய மைய பொருளாக நான் வைத்திருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு சறுக்குதல், ஒரு பலவீனங்கள் வந்தது என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது, அந்த தாழ்த்துகிற ஜனம்தான் உன்னில் மீதியாய் இருப்பவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அந்த மீதியாய் இருக்கிறவர்களுக்கு தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம் உண்டு. ஏனென்றால் வேதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அந்த மீதியாய் இருக்கிறவர்கள், அந்த உணர்ந்து கர்த்தரை தேடி இன்னும் முன்னேறி போகிறவர்களுக்கு ஒரு தீங்கின் காலம் உண்டு, ஒரு நெருக்கத்தின் காலம் உண்டு. ஆனால் இந்த பாடுகள் மத்தியில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், என் காதில் இன்னும் அந்த வார்த்தை ஒலித்து, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நினைக்கும் பொழுது நான் உண்மையிலே ரொம்ப திமிர்காக நினைக்கல. ஆண்டவர் இன்னும் நம்ம கூட இருக்கு. அப்படி இல்லை, ஆண்டவரே இத்தனை காலங்களில் என் வாழ்க்கையில் நீர் என்னோடு கூட இருந்தவர், இந்த மாதத்திலும் உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி, எங்களுக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள், எங்களுக்கு வருகிற சோதனைகள், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் அழித்து நிர்மூலமாக்கி நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு தேவனாய் இந்த 3வது மாதத்தில் வெளிப்பட்டதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நான் அதிகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீங்கின் காலம் என்று ஒன்று, நெருக்கத்தின் காலம். அங்கே வாசித்து பாருங்கள், தேவன் தம்முடைய ஜனத்துக்காக எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராகவும், தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார் என்பதை கர்த்தருடைய வசனங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வோமானால் ஆச்சரியமானது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 27ஆம் சங்கீதம், சில வசனங்கள் கொடுத்து சீக்கிரம் போகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்கள் வேலைக்கு போக வேண்டியவர்கள் இருக்கலாம், ஆகையினால சீக்கிரமாக முடிக்கும்படியாக விரும்புகிறேன். 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளிலே தம்முடைய அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து கன்மலையின் மேலே உயர்த்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். யாரை உயர்த்துவார்? யாரை தீங்கு நாளில் உயர்த்துவார்? யாருக்கு தேவன் கன்மலையாய் இருப்பார்? யாருக்கு அவர் கூடாரமாய் இருப்பார்? யாருக்கு அவர் மறைவிடமாய் இருப்பார்? யாருக்கு அவர் இரக்கமுள்ளவராய் இருப்பார் என்று சொன்னால், நான் கொஞ்சம் சொன்னனே, அந்த மீதியாய் இருக்கிறவர்கள், அதாவது தங்கள் நிலவரத்தை உணர்ந்து கர்த்தரை தேடுகிற தேவ ஜனத்துக்கு அவர்கள் தான் மீதியாய் இருப்பார். அவர்களுக்காக தேவன் வழக்காடுவார், தேவன் யுத்தம் பண்ணுவார், தேவன் சகாயம் பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 41, சீக்கிரம் வசனங்கள் மட்டும் கொடுத்து போகிறேன். சங்கீதம் 41:1-2 வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. கர்த்தர் அவனை எப்படி விடுவிப்பார்? அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். அல்லேலூயா. பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உணர்ந்து கர்த்தரை தேடி அழுகையோடும் புலம்பலோடும் விண்ணப்பங்களோடும் தங்கள் நிலவரங்களை,
தங்க வாழ்க்கையிலே ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக சில காரியங்கள் நடந்ததை குறித்து திமிர் பண்ணாமல், ஆண்டவரே நான் இந்த விஷயத்தில் உம்மை விட்டு தூரம் போய்விட்டேனே, நான் கொஞ்சம் பலவீனம் ஆகிவிட்டேனே என்று சொல்லி தன்னை குறித்து உணர்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் கர்த்தர் அவனை சத்துருக்குடைய கரத்தில் ஒரு நாள் இடம் கொடுக்கிறதே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. அவனை சத்துருவின் இஷ்டத்திற்கு என்ன செய்கிறதில்ல, விடீர் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 17 வாசிக்கும் பொழுது சீக்கிரம், தீங்கு நாளில் தேவன் என்ன செய்கிறாராம்? எரேமியா 17 நீர் எனக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதா. நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம் என்று சொல்லி இந்த எரேமியா கர்த்தரை நோக்கி புலம்புவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனை நோக்கி நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் எனக்கு பயங்கரமாயிராதீங்கப்பா, நீங்கள் எனக்கு பயங்கரமாக இருந்தீங்கன்னா என்னால் தாங்கவே முடியாது, என்னால் சகிக்கவே முடியாது, என்னால் ஓடவே முடியாது. நீர் எனக்கு என்ன செய்யுங்க, அடைக்கலமாயிரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா இது நம்முடைய பட்சத்தில் கொடுக்கிறார். எபேசியர் 6:13 வாசிங்க. இங்கே பவுல் ஒரு வேறு விதத்தில் நாம் சத்துருவோடு எதிர்க்க வேண்டும் என்று, இதுவரையிலும் சத்துரு நமக்காக வழக்காடுகிறார், ஆனால் இங்கே நாம் சத்துருவோடு எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் வாசிங்கள் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மேலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கடைசியாக என் சகோதரரே, 10ஆம் வசனம் பாருங்க, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுவரையிலும் சில நேரங்களில் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டதான தேவனுடைய ஜனமாகிய நாம் கர்த்தருடைய பலனை பெற்று சத்துருவை நாம் எதிர்க்க வேண்டுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கேயும் தீங்கு நாள் உண்டு. புதிய ஏற்பாட்டிலையும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சபையாகிய சரீரத்தில் இருக்கிறதான அவயங்களாக இருக்கிற நமக்கும் போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் இங்கே எழுதுகிறார், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோபாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நான் கொஞ்சம் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த போராட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற சபையாகிய சரீரமாகிய சபைக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், தீங்கு நாளிலே நீங்கள் அவர்களை எதிர்க்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே ஆண்டவர் அவர்களுக்காக சத்துருவோடு போராடுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். நாம் சத்துருவை எதிர்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதற்கு என்ன வேண்டுமா? நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யணும்?
பலப்படணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், நாங்கள் இந்த புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற நாங்கள் ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களை அறிந்து எதிர்க்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை தருவீராக. நாங்கள் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்று தீங்கின் காலம், இரண்டாவது ஒரு காலம் அது நெருக்கத்தின் காலம். வெரி ஷார்ட்டா சொல்லி கொடுக்கிறேன். நெருக்கத்தின் காலம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தை தான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த பொழுது தேவன் அவர்களை மீதியானியருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லாவிட்டால் அவர்களுக்கு ஒரு நெருக்கத்தின் காலம். ஆனால் இந்த நெருக்கத்தின் காலத்திலையும் நாம் மடிந்து போய்விடக்கூடாது. யோனா கூட ஒரு இடத்துல அவன் என்ன செய்கிறான்? தன் நெருக்கத்திலே என்ன செய்கிறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை 6ஆம் அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்கள். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 10ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஆனால் தீங்கின் காலத்திலும் கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்ன? தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்கு உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 2 பகுதியாக எழுதப்பட்டிருக்கு. 118:5 ஒரு வித்தியாசத்திலையும் 121 ரெண்டே ஒரு காரியம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 118:5 வாசிக்கும் பொழுது நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென் சொல்லுங்களா. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறான்? தீங்கின் நாளிலும் நெருக்கத்தின் நாளிலும் நான் உனக்கு எதிர்பட்டு உன் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மறந்துடாது. உங்களோட காதில் இந்த மாதம் முழுவதும் வைத்துக் கொள்ளுங்கள். இடையில நாம் ஞாயிற்றுக்கிழமை செய்திகள் கேட்க போகிறோம், அது வேற. ஆனால் கர்த்தாவே, இந்த மாதத்தில் தீங்கு நாளிலும் நெருக்கத்தின் காலத்திலும் நீர் எனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி நமக்கு சகாயம் செய்கிற கர்த்தரை விட்டு விடாதீர்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உனக்கு இரக்க செய்கிறவராய் இருக்கிறார். அவர் மனதுருக்கம் உள்ளவராய் நின்று கொண்டிருக்கிறார். இந்த நாள் கூட நம்முடைய தேவன் அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் நம்மை தேவ சமூகத்தில் பார்ப்போமா? உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு உன் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பொய்யுரையாத தேவன். ஆமென். அவர் சொன்னால் செய்வார். அல்லேலூயா. அவர் சொன்னதை இதுவரையிலும் செய்துட்டு தான் இருக்கிறார். ஆமென். உனக்கு சகாயம் பண்ணு. மறந்துடாதீங்க. உனக்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு இந்த மாதத்தில், இந்த 3ஆவது மாதத்தில் எந்த விதத்திலேயாகிலும் உனக்கு சகாயம் செய்யும்படியாக உண்ட தேவன் உனக்காக இறங்கி இருக்கிறார். அன்று தம்முடைய ஜனத்தின் கூக்குரலை கேட்டு அன்று எகிப்திலே இறங்கின தேவன் இன்றைக்கு உன் கூக்குரலை கேட்டு உனக்கு சகாயம் செய்யும்படியாக இந்த 3ஆவது மாதத்தில் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோமா?